ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழா தேசார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். நான்காவது பாசுரம். ஆழிமழை கண்ணா, மேகங்களுக்கு அதிபதியானவனே, நாங்க சொல்றதை கேளு. கடல்ல இருக்கிற நீர் மொத்தமும் முகர்ந்து மேல கொண்டு போய் கண்ணனோட நிறத்தை போல கருத்து வலிமையான தோளுடைய பத்மநாபன் கையில இருக்கிற பிரகாசமான சக்கரம் போல் மின்னல் வீசி வலம்புரி சங்கு ஒலிக்கிறா போல இடிசத்தத்தோட வெற்றியை மட்டுமே ஈட்டி தரும் சார்ங்கம் பெருமாளோட வில்லு, அதிலேருந்து புறப்பட்ட அம்புகள் மாதிரி மழை பெய்யணும்னு கேட்டுக்கிறா ஆண்டாள். இந்த மழையானது நீர்நிலையெல்லாம் ரொம்பி எல்லோருக்கும் வாழ வழி தரணும்னு கேட்டுக்கிறான் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.